வெப்பம் என்ற தலைப்புல நம்ம இப்ப செய்யப்போற சோதனை எரியாத பேப்பர் துண்டு. பேப்பர் துண்டு நெருப்புல வச்சா எரியுமா எரியாதா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, ஒரு பேப்பர் துண்டு எடுக்கிறேன், நெருப்புல வைக்கிறேன், அது பாட்டு முழுக்க எரியும், தடையே இல்லாம எரியுது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. அதே மாதிரி ஒரு பேப்பர் துண்டை இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கம்பியில சுட்டியிருக்கேன். இதை பாருங்க. இப்ப இதை வந்து நான் எரிய வைக்க போறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டினேன், முழுக்க பேப்பர் துண்டு எரிஞ்சிருச்சு. இப்ப இந்த சோதனை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எரியுது. பாருங்க, அணைஞ்சிருச்சு. இது முழுக்க எரிஞ்சிருக்கணும், ஆனா முதல்ல இருந்த பேப்பர் துண்டு முழுக்க எரிஞ்சிருச்சு. இந்த கம்பியில சுத்தின பேப்பர் வந்து கொஞ்ச தூரத்துல எரிஞ்சு அதோட நின்றுச்சு. ஏன் எரியல அப்படின்னா, முதல்ல இருக்கிற பேப்பர் துண்டு மட்டும்தான் இருந்தது. அதனுடைய தன்மை பெயர்ப்பு திறன்றது வந்து ஒரே சீரா இருந்தது. அது எரியற வரைக்கும் எரிஞ்சு அணைஞ்சிருச்சு. ஆனா இந்த இடத்துல இந்த கம்பியில இந்த பேப்பரை நம்ம சுருட்டி இருக்கும். இந்த பேப்பர் வந்து கம்பியில படாத இடம் வரைக்கும் நல்லா எரிஞ்சிருச்சு. எப்ப வந்து கம்பியை சுட்டி இருக்கிற பகுதிக்கு வந்ததோ அந்த இடத்துல அணைஞ்சிருச்சு. இதுக்கான காரணம் என்ன? பேப்பர் கிடைச்ச வெப்பம் இந்த கம்பிக்கு கடத்தப்படுது. இந்த கம்பியினுடைய தன்வெப்ப திறன் பேப்பருடைய தன்வெப்ப திறனை விட மிக அதிகம். இந்த கம்பி வந்து உருகி ஊத்துனதுக்கு பிறகுதான் இந்த பேப்பர் எல்லாம் எரியிற அளவுக்கு அந்த வெப்பம் வந்து வெப்பத்தினுடைய வீரியம் இருக்கும். அந்த பேப்பர் எரியாம போனதுக்கான காரணம் இந்த கம்பியினுடைய தன்வெப்ப திறன் மிக அதிகம். அந்த வெப்பத்தை அது தனக்கு கிட்ட வாங்கிடுச்சு. இந்த பேப்பர் கடத்துனதால இந்த பேப்பர் எரியாம இருக்கு.